டிஆர்பி வேணும்னா நாங்க சினிமால நடிச்சு கொடுக்குறோம். என்ன பேட்டியா காமிட்டீங்க? எந்த வீடு இது? இத்தனை விமர்சனங்களை எதிர்கொண்டாலும் சில ஊடகங்கள் திருந்துவதாக தெரியவில்லை. சமீப காலமாக நடிகர்கள் மற்றும் சினிமா பிரபலங்கள் மரணிக்கும் போது ஊடகங்கள் அதை பதிவு செய்யும் விதம் தொடர் விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறது. இறப்புக்கு காரணம் தற்கொலையாக இருந்தால் பெரும் துயரில் இருக்கும் குடும்பத்தினரிடம் மைக்கை நீட்டி மரணத்திற்கான காரணத்தை கேட்பது, மனவேதனையில் இறுக்கமான முகத்துடன் வரும் நடிகர்களை க்ளோஸ்அப்பில் படம் பிடிப்பது என எல்லை மீறும் செயல்களில் சில ஊடகங்கள் ஈடுபடுகின்றன. எல்லா இடங்களிலும் ஊடகத்துறை கடைபிடிக்கும் இந்த கலாச்சாரம் முகம் சுளிக்க வைப்பதாக பலரும் கருத்து தெரிவிக்கின்றனர். டிவி சேனல்கள் டிஆர்பிக்கு பின்னால் ஓடிய காலம் கடந்து தற்போது சமூக வலைதளங்களில் வியூஸ்கள் பின்னால் பெரும்பாலான நிறுவனங்கள் ஓடத் தொடங்கிவிட்டன. ஆனால் பத்திரிகைகள் மட்டுமே கோலோச்சிய காலத்தில் பிரபலங்களின் இறப்புகள் மிகுந்த கண்ணியத்துடன் செய்தியாக்கப்பட்டதாக பத்திரிகையாளர் சிவப்பிரியன் கூறுகிறார். பிரிண்ட்ல எங்களுக்கெல்லாம் பாடம் எடுக்கும் பொழுது எங்களுடைய சீனியர்ஸ் எல்லாம் நீங்கள் ஒரு டெத்துக்கு போறீங்கன்னா அங்கே வீட்டில் யாராவது பேசுகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் அவங்கக்கிட்ட பொலைட்டாக கேட்கணும். அவங்க பக்கத்தில் போய் உட்காந்து அதை கேட்கணும். அவங்க இல்லை, எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டா நீங்கள் அவங்கள தொந்தரவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ பிரிண்ட் இட் ஃபங்க்ஷன்ஸ் இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் மேனர். அங்கே இன்ட்ரூஷன் ஆஃப் ப்ரைவசி அப்படிங்கிறது இருக்கும். ஆனால் டிவியில் இருக்கிற அளவை கம்பேர் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 5% 6% இருக்கும். டிவியில் 100% இருந்துச்சுன்னா. எனினும் தற்போது துக்க வீடுகளில் கண்டென்ட் தேடும் கலாச்சாரம் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது. இதனால் பெரிய செய்தி சேனல்களிடையே அதிகரிக்கும் போட்டியால் யார் முதலில் ஒரு நிகழ்வை பதிவு செய்வது என்னும் இடத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடப்பதாக சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் பொதுச் செயலாளர் ஆசிப் கூறுகிறார். அவங்கள க்ளோஸ்அப்ல காட்டுறது, டிஃப்ரெண்ட் ஆங்கிள் காட்டுறது, இப்படி எல்லாத்துலயுமே ஒரு போட்டி அப்படின்றது இருக்கு. அப்போ ஒரு சேனல் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை காட்டும் போது, உதாரணத்துக்கு ஒரு நபர் வரார், அவர் ஒரு செலிபிரிட்டி, அவர்கிட்ட ஒரு சேனல்ல இருக்கவங்க அவருடைய கருத்தை பதிவு செய்யறாங்க அப்படின்னா, அந்த கருத்தை இன்னொரு சேனல் பதிவு செய்யாத பட்சத்துல அந்த சேனலினுடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க அந்த களத்துல இருக்கக்கூடிய ரிப்போர்ட்டர், களத்துல இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர்கிட்ட இந்த கேள்வி எழுப்புவது ஒரு வழக்கமான ஒரு விஷயமா இருக்கு. எப்படி அவர்கிட்ட பேசுறாரோ உங்ககிட்ட பேசல, அந்த சேனலோட நாம என்ன குறைஞ்சு போயிட்டோம், நீங்க உண்மையிலேயே வேலை செய்றீங்களா, அந்த இடத்துல தான் இருக்கீங்களா, இந்த மாதிரியான கேள்விகள் எழும். முன்னதாக இசையமைப்பாளர் விஜய் ஆண்டனியின் 16 வயது மகள் தற்கொலை செய்து கொண்ட போதும் மீடியாக்கள் அந்த நிகழ்வை பதிவு செய்த விதம் விமர்சனத்திற்குள்ளான நிலையில் திரைப்பட நடிகர்கள் சங்கம் கண்டன அறிக்கை வெளியிட்டிருந்தது. அதில் கலைஞர்களின் இறுதி நிகழ்வை மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதில் ஊடக செயல்பாட்டின் எல்லைகள் எதுவரை என கேள்வி எழுப்பிய சங்கம், கலைஞர்களின் நியாயமான உணர்வுகளுக்கு மதிப்பளித்து பொறுப்புணர்ந்து ஊடகங்கள் செயல்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தது. இந்த கடும் எதிர்வினையால் இதில் நேரடியாக தொடர்புடைய பிரபல யூடியூப் சேனல் இனி இது போன்ற துக்க நிகழ்வுகளை பதிவு செய்ய மாட்டோம் என அறிக்கை வெளியிட்டது. அதனை தற்போது வரை கடைபிடித்து வருவதையும் உறுதி செய்துள்ளது. அப்படியென்றால் பிரதான ஊடகங்கள் ஏன் இது போன்ற முடிவை எடுக்க முடிவதில்லை என்னும் கேள்வி எழுகிறது. எனினும் இதனை சரி செய்ய அமைப்பு ரீதியிலான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக ஆசிப் கூறுகிறார். அதாவது நாங்க இந்த நிகழ்வை முழுமையாக ஒளிபரப்ப வேண்டும், அதற்கு ஏற்பாடு. இரண்டாவது, இந்த நிகழ்வில் பொறுத்த வரைக்கும் இந்த தனியுரிமை பாதுகாக்கப்படுவதற்கான ஒரு உறுதி செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு கோரிக்கை அந்த துக்க நிகழ்வு நடைபெற்றிருக்கக்கூடிய தரப்புல இருந்து வரும் பட்சத்துல நிச்சயமாக இரண்டு தரப்புக்குமாக அதை எந்த பிரச்சனையும் இல்லாம பீஸ்ஃபுல்லா, யாருக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் அதை எடுத்து செல்வதற்கான என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத பார்த்து அதன் அடிப்படையில் அதை செய்து கொடுக்கக்கூடிய வகையில எங்க சைட்ல இருந்து என்ன செய்ய முடியுமோ அதை நம்ம செய்ய தயாராகத்தான் இருக்கிறோம். மீடியாக்கள் எல்லை மீறும் போதெல்லாம் சினிமா பிரபலங்களின் தனியுரிமை தொடர்பான கேள்விகள் எழுகின்றன. மேலும் காசுக்காக இதுபோன்ற செயல்களில் ஊடகங்கள் ஈடுபடுவதாக இணையவாசிகள் கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கின்றனர். ஆனால் உடன்பாடு இல்லை என்றாலும் வேலை பறிபோய்விடுமோ என்னும் அச்சத்திலும் நிர்வாகத்தின் அழுத்தம் காரணமாகவும் இறப்பை பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் ஏற்படுவதாக கூறும் ஊடகவியலாளர்கள் அது தங்களுக்கு மனதளவில் பாதிப்பை ஏற்படுத்துவதாக விளக்குகின்றனர். எனவே இது தொடர்பாக சில பிரதான ஊடகங்களில் தலைமை பொறுப்பில் இருக்கும் சிலரை தொடர்பு கொள்ள முயன்றோம். அதில் சிலர் நம் கேள்விக்கு எந்த பதிலும் அளிக்கவில்லை. சிலர் இது பற்றி பதில் கூற மறுத்துவிட்டனர். அது ஒரு 24 மணி நேரம் அதையே அவங்க பார்த்தாங்கன்னா அவங்களோட மனநிலை எப்படி இருக்குங்கிற இடத்துல இருந்து தான் நான் பேசுறேன். அதை பத்தியே நினைப்பாங்க. இதனால இதை ஒரு 24 ஹவர்ஸ், ஒரு 36 ஹவர்ஸ் இதையே பார்த்துட்டு இருந்தா ஒருவேளை அந்த இயக்குனர்கள் மீதோ இல்லை அந்த செலிபிரிட்டி மீதோ ஒரு அதீத அன்பு இருந்தா அவங்களுக்கு வேற ஏதாவது உடல்நிலை அவங்களுக்கு குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குறிப்பாக இதில் பார்வையாளர்களின் மனநிலை என்ன என மனநல மருத்துவர் சிவபாலன் இளங்கோவனிடம் கேட்டோம். பொதுவாக நடிகர்களும் நம்மை போன்ற மனிதர்கள்தான் என்பதை மக்கள் உணராமல் அவர்கள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் என்பது போல மக்கள் பார்க்கின்றனர். இதனால் திரையில் அவர்களின் நடிப்பை பார்ப்பவர்கள் உண்மையில் துக்க வீடுகளில் அவர்கள் எப்படி நடந்து கொள்கிறார்கள், நம்மை போல்தான் அழுகிறார்களா என தெரிந்து கொள்வதில் ஆர்வம் காட்டுவதாக விளக்குகிறார்.
ஆனால் எல்லோரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக ஊடக தர்மத்தை பின்பற்றாமல், இறப்பில் கூட பிரபலங்களின் தனி உரிமையை மதிக்காமல், கண்ணியம் இல்லாமல் காட்சிப்படுத்துவது அடிப்படை மனித உரிமைக்கு எதிரான செயல் என அவர் எச்சரிக்கிறார். மனிதர்களின் யதார்த்தமான உணர்வுகளை மதிக்காமல் புரிதலற்ற ஒரு சமூகமாக நாம் மாறி வருவதாக நடிகை ராதிகாவும் அறிக்கையில் சுட்டிக்காட்டியிருந்தார். அதனால் அரசும் திரைத்துறையும் இணைந்து துக்கம் அனுசரிக்கும் இடங்களில் பிரபலங்களின் கண்ணியத்தையும் மரியாதையும் காக்க அடிப்படை நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்பதே பலரின் கோரிக்கையாக உள்ளது. அரசாங்கம் மீடியா இஷ்யூஸில் வந்து சென்சார்ஷிப் பண்ணக்கூடாதுங்கிறது முழுமையாக நம்புகிறவன் நான். ஆனால் இந்த மாதிரி விஷயங்கள்ல அரசாங்கம் தலையிட்டு இல்லை யாருக்கும் அனுமதி இல்லை, உள்ளுக்குள்ள அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுங்கிறத நாங்கள் ஃபீடாக கொடுக்குறோம், நாங்கள் ஜூம் பண்ண மாட்டோம், என்ன நடக்குதுங்கிறத மக்களுக்கு காமிப்போம் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் இந்த விஷயத்துக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.